டெலிவரி டைம் பக்கமா வந்துருச்சு. ஸோ நிறைய பேருக்கு என்ன பயம் வரும்னா, நமக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா நமக்கு டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஸோ என்னென்ன சைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க டெலிவரிக்கு தயாராயிருக்கீங்க அப்படின்றது பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு 7th month ஆஃப் பிரெக்னன்சில இருந்து ஒரு டைட்டனிங் மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க அடிவயர்ல. ஸோ அந்த யூட்ரஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும். இந்த கண்ட்ராக்ஷன்ஸ் வந்து டெலிவரி டைம் பக்கமா வரும்போது அந்த ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். இதுதான் நம்ம பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் கண்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். பட் இது வந்து லேபர் பெயின்ல இருந்து எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னா, இந்த கண்ட்ராக்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வரதெல்லாம் உங்களுக்கு பெயின்லெஸ்ஸா இருக்கும். பெயினே ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் டைட்டனிங் மட்டும் தான் தெரியும். பட் டெலிவரி பெயின் ஆரம்பிக்கும் போது இந்த கண்ட்ராக்ஷன்ஸ் வரும்போது உங்களுக்கு பெயின் நல்லாவே ஃபீல் ஆகும். அடிவயர்ல ஒரு பெயின் தெரியும், பேக்லயும் ஒரு பெயின் தெரியும். இந்த பெயின் வந்து கண்டினியூவா இருக்காது. ஒரு 5 minutesக்கு ஒரு பெயின் இல்ல 10 minutesக்கு ஒரு பெயின் அப்படி வரலாம். இந்த பெயின் வரும்போது உங்களுக்கு பேக் பெயினும் சேர்ந்து வரலாம். சோ இது வந்துச்சு அப்படின்னாவே நீங்க உங்களுக்கு லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதை தவிர ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரின் வந்து அதிகமா போற மாதிரி இருக்கும். பிகாஸ் அந்த ஹெட் வந்து கீழே இறங்குறதுனால ஹெட் கம்ப்ரெஷன் ஆக பிளாடர்ல கம்ப்ரெஸ் பண்றதுனால யூரின் அதிகமா போகலாம். சர்விக்ஸ்ல இருந்து ஒரு டிஸ்சார்ஜ் மாதிரி ஒரு மியூகாய்ட் டிஸ்சார்ஜ் ஆர் பிளட் ஸ்டெயின் டிஸ்சார்ஜ் மாதிரி வரலாம். இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை கொஞ்சம் விரிய ஆரம்பிக்கும் போது அதுல ஏற்படுற சேஞ்சஸ்னாலதான் வருது. சில சமயம் லைட்டனிங் அப்படின்னு சொல்லுவோம். அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா யூட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்து பெருசா இருக்கிறது பேபி ஹெட் பொசிஷன் கீழே இறங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மேல வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி தெரியும். சோ அதுதான் நம்ம லைட்டனிங் சொல்றோம். அதுக்கப்புறம் ட்ரைனிங். இதை நிறைய பேர் யூரினேஷனோட கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. என்னன்னா உங்களை அறியாம ஒரு லிக்விட் மாதிரி ஒரு கிளியர் ஃப்ளூயிட் நீங்க படுத்து எந்திரிக்கும் போதோ இல்ல நடந்துட்டு இருக்கும் போதோ நிறைய அந்த லிக்விட் வெளியில வருது அப்படின்னா அது கண்டிப்பா அது பனிக்கூட உடஞ்ச அந்த சிம்டம்ஸ் தான். யூரின் போகுது அப்படின்னு நினைச்சுப்பாங்க. யூரின் போறதுன்னா உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். நீங்க யூரின் போனாதான் அது போகும். ட்ரைனிங்ல உங்களை அறியாமையே அந்த லிக்விட் வந்து வெளியில வந்துடும். சோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஃபேஸ் பண்ணா நீங்க கண்டிப்பா உடனே டாக்டரை பார்த்து லேபர் பெயின்ல தான் இருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும்.